அனைவருக்கும் வணக்கம்ங்க. 4/8/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க, 9 மாதம் சினைங்க, கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டை மாடு வேணும், பல்லு பாக்கியாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 அடி to 4 அடிக்குள்ளே தான் இருக்குங்க. ரொம்ப பொறுமையான குட்டை, 4 பல்லுங்க, இன்னும் 2 பக்கம் 2 சிறு பல் இருக்குதுங்க. 9 மாதம் சினையாயிடுச்சுங்க. 20 நாளில் கன்று போட்டுரும். நல்ல குணம்ங்க, பொறுமையான மாடு, தஞ்சாவூர் குட்டை, லோ பட்ஜெட்டில் கன்று சினைமாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. விலை குறைவுங்க. பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டமாகாது. காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ ஒரு 8 to 10,000 ரூபாய்க்கு விற்கலாம். மாடு சந்தை மதிப்பாக 20,000 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. திரும்ப விற்றாலும் லாபத்துக்கு தான் விற்கும். தேவைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னும் 10 ஈத்துக்கு கூட வச்சுக்கலாம். நல்லா மடி விட்டுருச்சுங்க. 20 நாளில் கன்று போட்டுரும். 4 பல்லு, முதல் ஈத்து, தஞ்சாவூர் குட்டை சினை மாடு, 9 மாதம் சினை, 20 நாளில் கன்று போடும். விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊர்லேருந்து ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 to 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம். தோராயமாக நம்ம ஊருக்கும் உங்கள் ஊருக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 400 கிலோமீட்டர் வந்துடுங்க. நம்ம ஒரு சிங்கிளுக்கு 200 கிலோமீட்டருக்கு மட்டும் டோல்கேட்டு, வழி செலவு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபா 50 காசு அப்படின்னு வாங்குதுங்க. நீங்கள் கூடுதலாக எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 6 பல்லு, 2ஆம் ஈத்து, காராம்பசு சினை மாடுங்க. கன்று போடுறதுக்கு 25 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. தலையீத்தில் 2 1/2 கறந்துருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குறாங்க. 6 பல்லு, 2ஆம் ஈத்து, மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பசு சினை மாடு. 25 நாள் ஆகுங்க கன்று போட. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு தலைச்சனில் 2 1/2 கறந்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் இளம் மாடாக நல்ல கூறுவாராக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து வெளிச்சத்தில் பார்த்து என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க. வீடியோ பார்க்குறீங்க, அட்வான்ஸ் பண்ணுறீங்க, நேரில் வந்து பார்க்குறீங்க, சுழியில் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கலாமுங்க. 6 பல்லுங்க, 2ஆம் ஈத்து, 25 நாள் ஆகுங்க கன்று போட. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இதனுடைய விலை மற்ற விவரங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. மூன்றாவது விற்பனை பதிவை நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆவது ஈத்து, தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. கன்று போடுறதுக்கு 15 நாள் டைம் இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயங்காலம் 2 எதிர்பார்க்கலாமுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு, 3ஆம் ஈத்து மாடு, தஞ்சாவூர் குட்டை, 9 மாதம் சினை, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 15 நாள் ஆகுங்க கன்று போடுறதுக்கு. காலையில் 2, சாயங்காலம் 2 கறந்துக்கலாம். மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து தஞ்சாவூர் மாடுகள் நிறைய விரும்பி கேட்குறாங்க. ஏன்னா பால் தேவைங்கிறது இன்றைக்கி ரொம்ப பிரதானமாயிருச்சுங்க. அதே சமயம் நம்மளுடைய பொருளாதார ரீதியாகவும் நமக்கு வந்து கட்டுப்படியாகிற விலையில் இருக்கணும். கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இந்த மாதிரி குட்டை மாடுகளை விரும்பி கேட்டு வாங்குகிறாங்க.
நேரம் 2 லிட்டர் பாலுங்க. கால் அணைக்க வேண்டாம். 9 மாதம் செனை, 15 நாளில் கன்று போட்டுரும். ஈத்து 3ஆம் ஈத்து, பல்லு இப்போ தான் சேர்ந்துருக்குதுங்க. பால் தேவைக்காக குட்டை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க ஈத்து மாடா, கால் அணைக்காத மாடா, நேரம் ஒரு 2 லிட்டர் கறக்கிற மாடா, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரியும் வேணுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்க எப்போ வேணாலும் வந்து வாங்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. பால் கறக்குறீங்க, காலக்கண்ணோ கிடாரிக்கண்ணோ 8 to 10,000 ரூபாய்க்கு விற்குங்க. மாடு சந்தை மதிப்பாக இதே மாதிரி இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 22,000, அதிகபட்சம் 25,000 ரூபாய்க்கு விற்குங்க. நஷ்டங்கிறது கண்டிப்பாக வராதுங்க. இல்லை உங்களுக்கு மாடு திருப்தியாக இருந்ததுன்னா இன்னொரு 10 ஈத்து கூட தாராளமாக வச்சுக்கலாமுங்க. மாட்டினுடைய கால்நடைகளினுடைய உயரம் குறைய குறைய அந்த பாலில் இருக்கிற புரதம் அதிகமாகவும் கொழுப்பு கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் எல்லோரும் ரொம்ப விரும்பி புங்குனூர் குட்டையை கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து பொருளாதார ரீதியாக ஒருத்தருக்கு நேரம் 2 லிட்டர் பால் வேணும், கால் அணைக்கக்கூடாது, திருப்பி விற்றால் நஷ்டம் போகக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம முடிந்த வரைக்கும் தஞ்சாவூர் குட்டை, உம்பளச்சேரி குட்டை, நம்ம பகுதியில் இருக்கிற குட்டை மாடுகளாக வாங்கி பதிவுகளாக கொண்டு வர்றோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தெளிவான பொங்குனூர் சினையூசியின் மூலமாக பிறந்த குட்டை கிடாரி கண்ணுங்க. நல்ல ஒரு பிங்க் நிறத்தில் இருக்குங்க. கன்றுக்கான வயசு பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமான கன்று, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. பொங்குனூர் குட்டை கன்று வேணும், கிடாரி கன்று வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். பொங்குனூர்லேயே 0 சைஸ்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது 1 அடி to 1.5 அடி உயரம் இருக்குதுங்க. அதுலேயே ஒரு 3 to 4 அடி உயரம் இருக்கிற மாடுகளும் இருக்குதுங்க. இது ஒரு 3 to 4 அடி உயரம் வருங்க. பாலும் பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 1.5-2 லிட்டர் அந்த அளவுக்கு கறவை எதிர்பார்க்கலாம். ரொம்ப அழகான கன்று, நல்ல பியூர் ஒயிட் கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய தாய் பார்த்திங்கன்னா போன ஈத்து நம்ம வாங்கியிருந்தோமுங்க. அப்போ அவங்க கன்று கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. மீண்டும் கண்ணை இப்போ விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. தாய் நேரம் ஒரு 2.5லேருந்து ஒரு 3 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. அந்த மாதிரியான மாடு நல்ல குணத்தில் இருக்குங்க. தாய் மாடு நல்ல கறவை திறன் இருக்க மாடு. அதுக்கு பொங்குனூர் ஊசி போட்டு பிறந்த ஒரு தெளிவான ஒரு கிடாரி கன்று. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்கலாம், வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 25 நாள் ஆன சுழி சுத்தமான காங்கேயம் கிடாரி கண்ணுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கன்றுகள்ங்க. இந்த மாதிரியான கன்றுகள் நிறையா நம்ம கொங்கு பகுதியில் இருக்கிற சந்தைகளில் அவ்வப்போது வருதுங்க. கன்று மாடாக கொண்டு வர்றாங்க. நம்ம போய் ஒரு விலை கேட்குறதுக்கு முன்னாடி விவசாயியே ஒன்று பாலுக்கு நிற்கலை, இல்லை ஏதாவது தொந்தரவாக இருக்குதா என்னங்கிறது தெரியல, மாடை வித்துடுறாங்க. கன்றுகள் மட்டும்தான் பெரும்பாலும் விற்பனைக்காக நிற்கிதுங்க. அதனால் தெளிவான கன்று, தாய் மாடு நல்ல பெரும் மாடுங்க. ஆனால் நம்ம வாங்குறதுக்குள்ளே மாடை வேறு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க. கன்றுக்குட்டி மட்டும்தான் நமக்கு விற்பனைக்காக கிடச்சிது. தாய் நேரம் ஒரு 2 to 3 லிட்டர் கறக்குங்க. இல்லை பாலுக்கு நிற்கலையா இல்லை என்னங்கிறது தெரியல. கன்று மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். 25 நாள் ஆன கிடாரி கன்று, சுழி சுத்தமான கன்று. உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது, கட்டாயமாக ஒரு 3 to 4 மாதம் வேலைக்கு ஒரு 1/2 லிட்டராவது பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு செஞ்சு வாங்குங்க. நல்ல மாடாக வருங்க, பெருங்கூட்டு மாடாக சேருங்க. ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்க முடியாதுங்க. வளர்க்கலாம், போதிய வளர்ச்சி இருக்காதுங்க. முறையான குடல்புழு நீக்கம் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் போய் கன்றோட வயதை குறிப்பிட்டு அவ்வப்போது அவங்க கொடுக்குற மாத்திரையோ இல்லை லிக்விட் டானிக்கோ அதை முறையாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கன்று இளைக்காதுங்க, தெளிவாக கொண்டு வர முடியுங்க. இந்த கிடாரி கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 7,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்கலாம், வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம். கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகளை கட்டி தொங்க விடுறது இன்னும் சிறப்புங்க. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலத்தை உதறி விட்டு மண் தரையில் கட்டுற மாதிரி இருந்தால் கன்று கட்டிட்டிங்கன்னா மண் சாப்பிடாது. அது மாதிரி ஏதாவது பசியாகிற நேரத்தில் அந்த தாது உப்பு கலவை கட்டியை நக்கிக்கும். பால் 2 நேரம் வேலைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 லிட்டர் ஊட்ட விட்டிங்கனாலும் கன்று இளைக்காமல் தெளிவாக கொண்டு வர முடியுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2ஆம் நீத்துங்க, தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க மாடு. கன்று வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் ஆன கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் ஓர்ஸில் தெளிவான ஒரு மாடு. 6 பல்லு, 2ஆம் நீத்து, தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. 3 நாள் ஆன கிடாரி கன்றுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கண்ணாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. நல்ல திமிழோட தெளிவான கண்ணாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது ஒரு நாளைக்கு ஒரு 6 லிட்டர் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தெளிவாக கறந்தும் பார்த்துட்டோங்க. 2 வேளை கறந்து பார்த்துட்டோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து ஒரு 6 லிட்டர் பால் கறக்க முடியுங்க. நல்ல குணத்தில் இருக்குதுங்க. பல்லு பாக்கியாக இருக்குதுங்க. இலை மாடு, பூங்காம்பு தெளிவாக கறக்க முடியும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். வந்து 2 நேரம் பீச்சு பார்த்துக்கூட நீங்கள் கொண்டு போகலாம். அட்வான்ஸ் பண்ணுறீங்க, நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க, பாலுக்கு நிற்கலைன்னா உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. இந்த அட்வான்ஸுக்கு இந்த மாடை தான் பிடிச்சிக்கணும், இல்லை இதுக்கு பதிலாக அட்வான்ஸை வச்சுக்கிட்டு வேறு மாட்டை மாற்றிக்கிங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யார்ட்டையுமே சொல்ல மாட்டோங்க. தெளிவான மாடு, அருமையான கன்று, கிடாரி கன்று, பல்லு பாக்கியில் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமுங்க. விற்பனை விலை வந்து கன்று மாட்டோட விலை 39,000 ரூபாய்ங்க. 6 பல்லு, 2ஆம் நீத்து, தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸு, கால் அணைக்க வேண்டாம், 3 நாள் ஆன கிடாரி கன்று. கன்று வந்து நாட்டுக்கன்று. கன்று மாட்டோட விற்பனை விலை 39,000ங்க. மாடு ரொம்ப இயல்பாக இருக்குங்க. கறவைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. வந்து 2 நேரம் பீச்சு பார்த்தே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. 4வது ஈத்து மயிலை மாடுங்க. 25 நாள் ஆன செவலை காளை கண்ணுங்க. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயங்காலம் 1.5, ஒரு 3 லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க. மாடு கன்று 2ம் சுழி சுத்தமுங்க. மாடு உடசல் தவிர நல்ல பெரும் மாடுங்க. அதே மாதிரி காம்போர்ஸில் அருமையான காம்போர்ஸுங்க. நம்ம ஒரு செரவு இன்றைக்கி காலையில் கறந்தோங்க. வாங்கின இடத்துலையும் காம்படிச்சு பார்த்தோம். இங்கே கொண்டு வந்து நம்ம கறந்தோம். ஒரு செரவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நுரையோட 2 லிட்டர் இருந்ததுங்க. மறு செரவு கன்று வந்து நல்லா ஊட்டுதுங்க. அதாவது ஒரு உருடி பாலாவது 2வது செரவு பால் இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் காங்கேயம் மாடு கிடாரி காலக்கண்ணோட கால் அணைக்காமல் 2, 1.5 கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்று நல்ல கூறுவரான ஃபஸ்ட் குவாலிட்டியான செவலை கண்ணுங்க. பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 20,000 ரூபாய்க்கு விற்கலாம். மாடு கறிப்பிடித்தமானால் குறைஞ்சபட்சம் 30,000, அதிகபட்சம் 40,000 கூட விற்கலாமுங்க. அது நம்ம எந்தளவுக்கு தரமாக வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்தான் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று மாடு 2, 1.5 கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.